பெரிய பொண்ணு, என்ன பெரிய பொண்ணு, அலங்காரம் முடிஞ்சுதா? அந்த முடிஞ்சிச்சுக்கா, முடிஞ்சிச்சு, இருங்க வரேன். ஏண்டி நீ ஒரே அலையில வேலையை எடுத்து போட்டு செஞ்சுன்னு இருக்க? கூட யாரும் துணை கூப்பிட்டுக்க வேண்டியதானே? பாரு எவ்வளோ ஹைட்ல இருக்கு, தனியா கட்டின்னு இருக்கியா? நீ தான் ஹைட்டாக இருக்கே, நீயே கட்டு, எங்களுக்குலாம் எட்டாது, நாங்கள் வேணால் ஹெல்ப்பர் வேலை செய்கிறோன்னு சொல்லிச்சுங்க. இதுங்களை நம்பி மேலே ஏறி நின்று இருந்தேன். நானும் வந்து பார்க்கறதுக்குள்ள ஆளே காணோம். சரி சதீஷியாவது துணை கூப்பிட்டுக்க வேண்டியதானே? பசங்களா இல்லை, பசங்களை வச்சு வேலை செய்ய வேண்டியதானே? நீ நீ எதுக்கு தனியாக மேலே ஏறி நின்று இருக்க? சரி விடுக்கா, நான் தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்ல, விடு. நீ போய் பசங்களை கூட்டணும், என்ன பண்ணுறாங்க பாரு. மணி வேற ஆகுது. தாய் கழுவி வந்ததுன்னு வச்சுக்கோ, கத்த ஆரம்பிச்சிடும். இன்னும் நிலங்க ரெடி பண்ணலையா, போலியா, வரலையா, நீ போய் கூட்டணுவா போ. நம்மடியாம டைம் வேற ஆச்சு. சரி நீ எல்லாத்தையும் வருஷத்தட்டுல இருக்கு பாரு உள்ள எத்தனை வந்து வை, எல்லாரையும் கூப்பிடு. சரி சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு டக்குன்னு கூட்டணுவா பசங்களை. பரவாயில்லையே, அதுக்குள்ள வருஷத்தட்டுல ரெடி பண்ணிருக்கீங்களே. யார் பெரிய பொண்ணு இதெல்லாம் ரெடி பண்ணுது? வேற யாரு, நான் தான். அப்படியா? அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கேன். பாட்டி விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு, 2 பக்கமும் குத்தால கேட்டிருக்கேன். போதும்ல? போதும்மா போதும். பழம்லாம் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி வந்தியா? ட்ரெஸ் மாலை எல்லாம் கூட வாங்கியிருக்கீங்க? அதுவாக்கா, ட்ரெஸ்ஸும் மாலையும் டிரைவர்கிட்ட சொல்லி வாங்கின்னு வர சொன்னது. பரவாயில்ல, மோந்திரம்லாம் கூட வச்சிருக்கீங்களேடியே. மோந்திரம் வலையெல்லாம் இருக்கு போலியே, நீ வாங்கி வந்ததெல்லாம்? மோந்திரம் வலையெல்லாம் அத்தை கொடுத்தாங்க. பழம்லாம் வந்து வீட்லேயே இருந்துச்சு. அந்த டெக்கரேஷன் பண்ணுறது வந்து அது ஒரு துணி இருந்தது என்கிட்ட, அதை வச்சு அப்படியே டெக்கரேஷன் பண்ணி விட்டேன். இதுக்கு மேலே வேறு எதனா கேள்வி கேட்க போறீங்களா? இல்லடி எப்படி பண்ணீங்கன்னு தாண்டி கேட்டேன். அப்புறம் இந்த தோரணெல்லாம் எங்கடி வாங்குனீங்க? நீங்களே கட்டினீங்களா? ஏக்கா அதெல்லாம் பிளாஸ்டிக்கா, ரெடிமேடாக இருக்கிறது. ஃபோனில் ஆர்டர் பண்ணி வாங்குது. திடீர்னு இந்த மாதிரி எதனா ஃபங்க்ஷன் வந்ததுன்னா தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் தான் வாங்கி வச்சுருந்தேன். ஓ, இதெல்லாம் விற்கிதா ஃபோனில்? ஆமாம் வீட்டுக்கு பண்ணால் வீட்டுக்கே வந்துடும் எல்லாம். என் வீட்டுக்கு கூட இந்த மாதிரி ஒன்று வேணும் பெரிய பொண்ணு, ஆர்டர் பண்ணுறியா? ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, ஆர்டர் பண்ணிடலாம். ஏண்டி நெஜ பூ வாங்கி வச்சாலும் 1000 ரூபாய் ஆகாதுடி இதுக்கு. அது இல்லைக்கா, ஆர்டர் பண்ணி தரேன்ல, எனக்கு சார்ஜஸ்ஸு, அப்புறம் அவங்க எத்தனை வராங்களே அவனுக்கு சார்ஜஸ், அதெல்லாம் கொடுக்கணும்ல, அதுதான் 1000 ரூபாய் மொத்தமாக சொல்லிட்டேன். நான் என் பையன்கிட்டே சொல்லி வாங்கிக்கிறேன், நீ ஒன்றும் ஆர்டர் பண்ண வேணாம். வேணாண்ணா போங்க. சித்தி ஓகேவா? நல்லா மேக்கப் பண்ணி விட்டுருக்கேனா? சூப்பர், எல்லாம் நல்லா இருக்கு. என்ன நெத்தியில் கொஞ்சம் பொட்டு வச்சிருக்கலாம். அவள் வச்சிருக்கா, நல்லா ஊத்து பாருங்க, அப்போதான் கண்ணுக்கு தெரியும். ஏண்டி வைக்கிறத வைக்கிறீங்க, கொஞ்சம் பெரிய பொட்டை வைக்க மாட்டீங்களா? உங்கள் பாட்டி பார்த்தா கத்த போகிறாங்க, பொட்டு கூட வைக்க மாட்டேன்னு. அது ஸ்டோன் பொட்டு, அவளுக்கு பெருசெல்லாம் தெரியாது சித்தி. சரி போலாமா, வாங்க. ஏண்டி இன்னும் மாடி ரெடி ஆகின்னு இருக்கீங்க? அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுமா, ஓவர். நீ நடி டீஷர்ட் பேண்டோடய நின்று இருக்க, நீ கிளம்பலையா? அவளுக்கு தானம்மா ஃபங்க்ஷன், எனக்கா ஃபங்க்ஷன், நான் எதுக்கு ரெடி ஆகணும்? ஏண்டி வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க, இன்னைக்காவது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போடக்கூடாது? சுடிதார் கிடிதார் என்ன போட வேண்டியதானே? என்ன ட்ரெஸ் மாட்டி நிற்கிற நீ? எனக்கு இதம்மா கம்ஃபர்டபுளாக இருக்கும், என்ன நோண்டாதுமா, எப்படியே விட்டுருங்க. எப்படியோ போ, சொன்னால் மட்டும் கேட்கவா போகிறேன்? உங்கள் பாட்டி எதனா திட்டினாங்கன்னா எனக்கு தெரியாது, சொல்லிட்டேன். அதெல்லாம் திட்ட மாட்டாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி மணியாச்சு, வாங்க போகலாம். எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க, காலத்தில் எல்லாம் வீட்டுக்கு போய் சேர்த்துடா இல்லையா? இந்த ஆஃப் சாரி வெயிட்டாக இருக்குமா? ஏண்டி கொஞ்ச நேரம் தாண்டி போட்டுன்னு இருக்க போகிறேன், அதுக்குள்ளே நிறைய வெயிட்டாக இருக்கு உனக்கு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோ கொஞ்ச நேரத்துக்கு. இதை போட்டு என்னால் நிற்கவே முடியலம்மா முதல்ல. ஏண்டி மோனி, கொஞ்ச நேரம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ போட்டு பாரு, அப்போ தெரியும்டி என்னோட கஷ்டம் நான். ஆமாம், எனக்கு இதெல்லாம் பண்ணதே இல்லை பாரு. சரி போதும் வாயானது, வாங்க போகலாம். பொண்ணு வந்தாச்சு. பொண்ணு வந்தாச்சு, சரி. இன்னொரு பொண்ணு ஆளை காணுமே. யார் அது? எல்லாரும் தான் இருக்குமே. எங்கள் மாமியார் இன்னும் வரலையே. மீனா போய் பாட்டி கூட்டணுவா. அந்த போகிறேம்மா. உட்கார வைக்க சொன்னாங்கம்மா, வராங்களா அவங்க? அப்படி சொன்னாங்களா? சரி. பாப்பா, அந்த மனை இருக்குல்ல, அந்த மனை பின்னாடி போய் நின்றுட்டு காலை இப்படி முன்னாடி வச்சு உட்கார பார்க்கலாம் அதில். சரி பாட்டி. ஓகே, அப்படியே இப்போ உட்கார பார்க்கலாம். இப்போ மாலை போடணுமே, யார் மாலை போட்டு விடுறது? மாமா அத்தை யாரா இருக்கீங்களா இங்கே? எல்லாம் சித்திங்க தான் இருக்கும். ஏண்டி புட்டு சுத்தம் போது தாண்டி மாமா அத்தெல்லாம் வேணும், இப்போ யார் வேணா போடலாம். மீனா நீ போடு மாலை எடுத்து அவளுக்கு. சரிம்மா. உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருதுடி. ஏன் என்னை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தெரியுதானே உனக்கு? நீ மூஞ்சி அப்படி தான் வச்சிருக்கேன், மூஞ்சி ரியாக்ஷனை மாற்று, பார்க்க முடியல. இங்கே வந்து உட்காரு பாரு, அப்போ தாண்டி உனக்கு தெரியும். ஐயே, கொஞ்சம் சிரிச்சா மாதிரி இரு. உட்கார வச்சு மாலை போட்டுட்டீங்களா? ஆமாம் அத்தை, நீங்கள் தான் போட சொன்னீங்கன்னு வந்து சொன்னா, அதை உட்கார வச்சுட்டேன். ஆமாம்மா, நான் தான் சொல்லி அமிச்சேன். வாங்க ஒவ்வொருத்தரும் வந்து நலுங்க வைங்க, மணி 5 இருக்கு. முதல்ல நீங்கள் வைங்க அத்தை, நான் கடைசியாக வச்சுக்கிறேன், முதல்ல யாரும் வந்து வைங்க வாங்க. இல்லை அத்தை பரவாயில்ல, நீங்கள் தான் பெரியவங்க, நீங்கள் தான் முதல்ல வைங்க. அப்படியா? சரி வைக்கிறேன். மஞ்சள் குங்குமம்லாம் அவள் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் பாருங்க அத்தை. இருக்கு. ஏம்மா, குழந்தை கொஞ்சம் நிறைய பூ வச்சிருக்க கூடாது தலையில்? நான் தான் பாட்டி கொஞ்சமாக இருக்க சொன்னேன், எனக்கு நிறைய பூ வச்சா தலைவலி வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் வந்திருக்கு, அது வச்சுக்க வேண்டியது தானே, ஒரு நாள் தானே. பரவாயில்ல பாட்டி, இருக்கட்டும். இந்த காலத்து பசங்க என்ன பசங்கம்மா. சரிம்மா, விடுங்க நலங்கு வைங்க. சந்தனமும் நீயும் ஒரே கலரில் இருக்கீங்க, கலரே தெரிய மாட்டேங்குது பார்.
இந்த காலத்து பசங்க எங்க மூஞ்சில ஃபேஷியல் பண்றதும் இது பண்றதும் கடல மாவு போடுறதும் இதே வேலையை தான் ஏதோ சீரம் கீரம் வேற ஏதோ பூசுறாங்க. அதனால மூஞ்சி இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையில ஆயிப்போச்சு. இந்த காலத்துல யாரத்த கடல மாவுல பூசி உக்காந்துக்கா? அதான் சொன்னேன் இடி சீரம்லாம் பூசுறீங்கன்னு. ஏண்டி ஆரத்தி கரைச்சி வைக்கலையா? அது கடைசியா கரைச்சிக்கலாம் அத்தை. அப்படியா, சரி சரி சரி, போய் ஒருத்தர் வைங்க. அடுத்த ராணி நீ போய் வைப்போ. நானா? நீங்கள் தான் போங்க போங்க. எல்லாரும் நலங்கு வச்சு முச்சாச்சா? அத்தை இன்னும் லட்சுமி அக்கா வைக்கல. ஏண்டி அம்மாலாம் வைக்கக்கூடாதுடி நலங்கு. ஓ அப்படியா, சரி சரி. ஆரத்தி எடுத்துடலாமா? ஆரத்தி எடுத்துலாம் அத்தை. இருங்க கொஞ்ச நேரம் உட்காரட்டும். இப்போ தான் நலங்கு வச்சு முச்சிங்க, உடனே ஆரத்தி எடுக்க வேண்டாம். ஃபோட்டோலாம் எடுக்க தந்தா எடுங்க. அதெல்லாம் நான் எடுத்துன்னு தான் பாட்டி இருக்கேன். அப்படியா, சரி சரி, நல்லா எடு. பசங்களாம் வந்தோடனே அவங்ககிட்ட காட்டணும். நல்லா எடுத்தியா? எடுத்தேன் பாட்டி, எடுத்தேன். அப்படியே வீடியோ ஒன்று எடுத்துக்கோ. இந்த டெக்கரேஷனு, இந்த பழத்தட்டில் வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் கூட அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்துக்கோ. சரி பாட்டி, சரி பாட்டி. பாத்தியாக்கா கிளவிய என்னெல்லாம் பண்ணிட்டு பாரு. இருந்தாலும் அவங்க பசங்களாம் பார்க்கணும்னு விடுவாங்களேடி அவங்களும். அதை சொல்லு, கிழவிக்கு வீடியோ எல்லாம் தெரிஞ்சு போயிருக்கு பாரு. நல்லா ஜூம் வச்சு ஃபோட்டோ எடு. பார்ப்பா ஜூம் வேறையா. அமைதியா ரெடி பக்கத்துல தான் நிக்கிறாங்க. கேட்டுற போது கேட்டா கேட்கட்டேன் எனக்குண்ணா. சரி அக்கா, லட்சுமி அக்கா இங்கே பாரு. இவங்களுக்குலாம் என்ன சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ண தேவையில்லையா? மணி இப்போ 7 ஆகி போச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சமையல் பண்ணி சாப்பிடுவாங்களா? ஏண்டி ஏற்கனவே டிஃபன்லாம் செஞ்சு வச்சாச்சுடி. அப்படியே எனக்கு தெரியாமல் எப்போ செஞ்சுக்க? நீங்க டெக்கரேஷன் வேலை பார்த்துருந்தியா? ராணி பசங்க கூட இருந்தாலும் நான் என்ன பண்ணியிருந்தேன், டிஃபனு கேசரி வடகறி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்டி. சட்னி வடை கிச்சடி யாருக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டோம். அப்படியா? நான் கூட ஹோட்டலில் சொல்ல மறந்துட்டுமே நினச்சின்னு இருந்தேன். நல்ல வேலை செஞ்சு வச்சிருக்கேன். ஆமா, நம்ம கிட்ட மாவு இதில் காஃபி போடும்போது இட்லிலாம் ஊற்றி வச்சுட்டேன். அவள் தான் முடிஞ்சுது. சட்னி அரைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. வடகறிக்கும் ஏற்கனவே மதியம் செய்யறதுக்காக ரெடி பண்ண நைட்டுக்கு செய்யலான்னு ஊற வச்சிருந்தேன். அதை அரைச்சி செஞ்சுட்டேன். அப்புறம் ரவை கேசரி செஞ்சு வச்சிருக்கேன். பரவாயில்ல போக்கா, எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஏண்டி எக்ஸ்ட்ரா 3 பேர் தாண்டி வந்திருக்காங்க. அது என்னால் சமாளிக்க முடியாதா? என்னால் சத்தியமாக முடியாதுமா. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கையால் தாண்டி முடியும். ஆமாம் ஆமாம். சரி வா, போய் எல்லாத்தையும் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கலாம். சாப்பாடுன்ற பேர் டிஃபன்லாம் எடுத்து வைக்கலாம், வந்து சாப்பிடுவாங்கல்ல. நான் வேணா இலை எதுனா போய் வாங்கி வரட்டா கடையில்? இலைலாம் ஏற்கனவே அறுத்து வச்சது இருக்குடி. எது வாழை இல்லையா நம்ம தோட்டத்தில் இருந்த அர்த்த? ஆமாம் ஆமாம், பொழுது போகிறதுக்கு முன்னாடி அறுத்து வச்சுட்டேன். பொழுது போயிட்டு அறக்கூடாதுல்ல இலைலாம், அதனால முன்னாடி அறுத்து வச்சிருக்கேன். வா போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். ஏண்டி அவளை எங்கடி கூப்பிட்ற? அவள் ஆர்த்தி எடுக்கணுமே. 5 பேர் சேர்ந்து தான் ஆர்த்தி எடுக்க முடியும். ஐயோ ஆமாம், எடுத்து மறந்து போயிட்டேன். நீ என்ன பண்ண, ஆர்த்தி எடுத்துட்டு வா. என்ன வரும்போது அப்படியே எல்லாரையும் சாப்பிட கூட்டின்னு வந்துடு. எங்கே கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்க? இந்த இடத்த க்ளீன் பண்ணி இங்கே உட்கார வச்சு போட்டுக்கலாம். அப்படி சொல்றியா? சரி, இந்த வருஷத்தட்டு மட்டும் தானே எடுத்து வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. சரி உடனே எடுக்கக்கூடாது, இரு கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ஏண்டி ஓலை கட்டுறதுக்கு ஆள் வர சொல்லியிருந்தானே, வந்தாங்களா இல்லையா? அத்தை ஓலெல்லாம் ரெடியாக இருக்குது. அவளை ரூமில் உட்கார வச்சுட்டா ஓலை வச்சுட்டு வந்துடலாம். சரி சரி. ஏண்டி அந்த ஓலை 11 நாள் அவள் பக்கத்துலேயே தான் இருக்கணும். யாரும் எத்துக்கிட்டு போட்டுறாதீங்கன்னு. 11ஆவது நாள் வந்து அதை கொளுத்திட்டு கொஞ்சம் சாயங்காலம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு அழைக்கணும். சரியா? அவள் பக்கத்தில் யாரும் போகக்கூடாது, யாரும் தொடக்கூடாது. கேட்டுச்சு எல்லாருக்கும்? இதில் என்னப்பா புது ரூல்ஸாக இருக்குது? நான் ஏஜ் அட்டனை இருக்கும்போது எல்லாத்துலாம் வந்தாங்களே. இந்த பாட்டி நினச்சி ஒன்று பேசுவாங்க போலையே. மோனிக்கு ஜாலி தான், ஜாலியாக தனி ரூமில் உட்காந்து ஃபோன் நோண்டின்னு இருப்பா. சரி சரி, மணியாச்சு, ஆர்த்தி கரைங்க. போதும், உட்கார வச்சிருந்தது. முதுவலிக்கு போதும் அவளுக்கு. முதுவலி இடுப்பலி எல்லா வலியும் வரும். இப்போ தான் நல்ல ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடாக கொடுக்கணும். நம்ம கோமதி ஆர்த்தி கரைங்க.